தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. சென்னை அமைந்தகரையில் மூட்டை பூச்சிகளை கொல்வதற்காக வைக்கப்பட்ட ரசாயன மாத்திரையை சுவாசித்ததால் மூச்சு திணறல் ஏற்பட்டு இளைஞர் உயிரிழந்ததாக கூறப்படும் சம்பவம் குறித்து போலீசார் விசாரித்து வருகிறார்கள். கேரளாவை சேர்ந்த ஸ்ரீதாஸ் சத்யதாசன் என்ற அந்த இளைஞர் தனியார் விடுதியில் தங்கி ஐடி நிறுவனம் ஒன்றில் வேலை பார்த்து வந்தார். செவ்வாய்க்கிழமை இரவு பணிக்கு சென்ற அவர் முன்னதாக தனது அறையில் மூட்டை பூச்சி தொல்லை இருப்பதாக விடுதி காவலாளியிடம் கூறியுள்ளார். இதையடுத்து காவலாளி கரண் என்பவர் மூட்டை பூச்சிகளை கொல்வதற்காக 3 ரசாயன மாத்திரைகளை வாங்கிச் சென்று படுக்கைக்கு கீழே வைத்துள்ளார். அதிகாலையில் பணி முடிந்து வந்த ஸ்ரீதாஸ் சத்யதாசன் அறையில் மாத்திரை வைக்கப்பட்டிருந்ததை அறியாமல் அயர்ந்து தூங்கியுள்ளார். சில மணி நேரத்தில் மூச்சு திணறல் ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம். வெல்வோம் ஒன்றாக.